ஃபேட்டி லிவர், சிரோசிஸ் ஆஃப் லிவர். இது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஒரு காமனாக மாறிட்டு வர ஒரு நோய் தான் இது. இந்த நோயோட தன்மை என்ன, இந்த நோயோட அறிகுறி என்ன, இதுக்கு நம்ம எப்படி வைத்தியம் பார்க்கலாம், முக்கியமாக இது வராமல் தடுக்கிறது எப்படின்னு உள்ளது தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வியூவாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ குயிக்காக வீடியோக்குள்ளாடி போகலாம். கமான், லெட்ஸ் கோ. ஹலோ மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அப்போது இன்றைக்கி நம்ம கல்லீரலில் வர ஒரு நோயை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சிரோசிஸ் ஆஃப் லிவர். அப்போ இது ஸ்டார்டிங்கில் ஃபேட்டி லிவர், ஃபிப்ரோசிஸ் ஆஃப் லிவர், தென் சிரோசிஸ் ஆஃப் லிவர். இப்படி ஒரு 3 ஸ்டேஜஸ் ஆட்டு லிவர் டிசீஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டார்டிங்கில் நமக்கு நார்மலாக இருக்கிற லிவரு நம்மளோட ஸ்டொமக்கில் வலது பக்கம் நம்ம ரிப்ஸுக்கு கீழே இருக்குது. இதோட வெயிட்டு ஒரு 1.200 கிராம் டு அரௌண்டு 1.500 கிராம் வரைக்கும் இருக்குது. ஸோ இது எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்குது. இது ரொம்ப மென்மையான ஒரு பகுதி தான் இந்த கல்லீரல். ஸோ இது என்ன வேலை பண்ணுதுன்னா, நம்ம பாடியில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலையாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற மாத்திரையிலையாக இருக்கட்டும், நம்ம குடிக்கிற ஆல்கஹாலையாக இருக்கட்டும், அதில் இருக்க டாக்ஸினை நம்ம ரத்தத்துலேருந்து தனியாக பிரித்து எடுத்து பியூரிஃபை பண்ணி நம்ம பாடிக்கு கொடுத்துட்டு இருக்குது. நம்ம பாடியில் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு உறுப்பு தான் நம்ம ஹார்ட்டே போல் செயல்பட்டு இருக்கிறது தான் நம்ம கல்லீரலும். இந்த கல்லீரலில் வர ஒரு நோய்க்கு பேர் தான் சிரோசிஸ். அப்போ சிரோசிஸ் ஆஃப் லிவர் அது என்னன்னு உள்ளதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம இது யாருக்கு முதன்மையாக வருதுன்னா, நம்ம ரொம்ப ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு நிறைய வருது. ஸோ அவங்க ஆல்கஹால் குடிக்கிறாங்க, திரும்பவும் குடிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த லிவர் டேமேஜ் ஆகுது. டேமேஜ் ஆன லிவரை இது திரும்பவும் அதுவாட்டே சரி பண்ணும்போது அந்த இடத்துல தழும்பு வருது. ஸோ அந்த தழும்பு அங்கே ஸ்பாட்டாக நிறைய தழும்பு வருது. அந்த தழும்பு ஸ்ப்ரெட் ஆகி லிவர் மொத்தம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கிற லிவர் அவ்வளோ திக்காகும்போது அதால் பிளட் பியூரிஃபை பண்ண முடியாது. ஸோ அதில் ஒரு சர்க்குலேஷன் நடக்காமல் இந்த லிவர் ஃபஸ்ட்டு ஒரு ஃபேட்டி லிவராக மாறுது. ரொம்ப வெயிட் போட்டு கொஞ்சம் ஒரு இன்ஃப்ளமேஷனாட்டு மாறுது. ஸோ இதுதான் ஃபேட்டி லிவர்னு சொல்லியாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, இது ஃபிப்ரோசிஸ் லிவராக மாறுது. இன்னும் கொஞ்சம் கூட அதோட தன்மை மோசமாகிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் சிரோசிஸ் ஆஃப் லிவர், ஃபைனல் ஸ்டேஜ் ஆட்டு போகுது. ஸோ இதுக்கப்புறம் லிவர் கேன்சர்னு போயிடும். ஸோ இது அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். இது எதனால வருதுன்னு உள்ளதை பார்ப்போம். இது நம்ம டெய்லி ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க. ரெண்டாவது ஒபைசிட்டி, இது ஒரு நான் ஆல்கஹாலிக் குடிக்காதவங்களுக்கும் வருது. இது அவங்களுக்கு ஒரு ஆட்டோ இம்யூனோ டிசீஸாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு சேஞ்சஸ்னால இருக்கலாம், பாடியில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு டிசீஸுக்கு டெய்லி ரெகுலராக மெடிசின் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம். இவங்களுக்கு இந்த மெடிசின் எல்லாம் சாப்பிடும்போது அதில் உள்ள டாக்ஸிக்கல் லிவர் இது செப்பரேட் பண்ணும்போது அதிலிருந்து லிவர் டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சேம் லைக் சுகரும், நம்ம சுகர் இருந்தாலும் இதே போல தான், நம்ம ஃபுட்டில் இருக்கிற சுகரை இது செப்பரேட் பண்ண இது டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இது ஹெப்படைட்டிஸ் பி, சி, இந்த இது இருக்கிறவங்களுக்கும் வருது. நம்ம ஜாண்டிஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் இவங்களும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே டக்குன்னு வந்துடுது. ஸோ இதை நம்ம இதுக்குள்ள அறிகுறி இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். இது நமக்கு உடம்பு எல்லாத்தையுமே சோர்வாகிறது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு லாஸ் ஆஃப் அப்பிடைட், நமக்கு பசி இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ப்ளீடிங், நம்ம மோஷனில் ப்ளீட் ஆகிறது, நமக்கு வாந்தியில் ப்ளீட் ஆகிறது, வாந்தி வர்றது போல் சென்சேஷன் இருக்கிறது, கை கால் வீக்கம் போடுறது, அதுலேருந்தே மஞ்சள் காமாலை வர்றது. ஸோ இது எல்லாமே இதில் உள்ள சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தான். இது இருக்கிறதுக்குள்ளாடி உள்ள அறிகுறி. ஸோ இதை எப்படி நம்ம டயக்னோசிஸ் பண்ணலாம்? ஸோ இது நம்ம எப்போவுமே நம்ம சிரோசிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். ஃபேட்டி லிவர் டைமில் எந்த ஒரு அறிகுறியுமே இருக்காது. செகண்ட் ஸ்டேஜ் நமக்கு ஃபிப்ரோசிஸ் லிவரில் நமக்கு என்ன இருக்கிற அறிகுறியில் பாதி இருக்கும், ஒரு 20% தான் இருக்கும். பாக்கி 80% இது டிசீஸ் ஸ்டேஜ் 3 ஆன பிறகு தான் நமக்கு இந்த டிசீஸ் நமக்கு இந்த அறிகுறி எல்லாமே வர தொடங்குது. ஸோ இதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம்? நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டல் போன உடனே டாக்டர் பார்த்துக்கிட்டு டோட்டலாக பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. பிளட் டெஸ்ட்டில் என்ன பார்ப்பாங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட் ரொட்டீன், இது ரத்தத்தில் எந்த அளவு பரவி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நம்ம ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட் இது எல்லாமே டவுன் ஆக்கிடும். ஸோ இந்த அளவையும் இவங்க பார்க்குறதுக்காக மொத்த பிளட் டெஸ்ட் பார்க்குறாங்க, எல்எஃப்டி எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்து நமக்கு சிடி ஸ்கேன், ஒரு இமேஜிங், நம்ம லிவர் எந்த தன்மையில் இருக்குது, அது எந்தெந்த ஆர்கானில் போயிருக்குது, ஒருவேளை இது கேன்சராக மாறிடுச்சா அப்படின்னு, இது கேன்சர் கட்டி ஏதாவது இருக்குதா. ஸோ இப்படி பார்க்கறதுக்காக ரெண்டாவது நமக்கு சிடி ஸ்கேனுக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லைனா எலக்ட்ரோகிராஃபிக் ஸ்கேனுக்கு நமக்கு இது பண்ணுறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க. இன்னும் சிவியராக இருக்குது அப்படின்னா பயாப்சிக்கு இது பண்ணுறாங்க. ஸோ என்ன பயாப்சி நம்ம அந்த லிவர் ரைட் சைட்லேருந்து இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன சதையை எடுத்து அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ லிவர் எந்த தன்மையில் இருக்குது, எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக அதுலேருந்து ஒரு சின்ன டிஷ்யூ எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த 3 விதமாக நோயை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க.
அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா ட்ரீட்மெண்ட். இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு நல்ல மெடிசனில் க்யூர் பண்ண பார்க்குறாங்க. மெடிசன் கொடுக்குறாங்க, ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, எங்கெங்கே பரவி இருக்குதோ அதுக்கு தக்கன ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலை அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஃபைனலாக சர்ஜரி தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட். சர்ஜரினா என்னது? இது சர்ஜிக்கல் மூலமாட்டு நமக்கு லிவரை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. வேற ஒரு டோனார் கொடுத்துக்கிட்டு நமக்கு அவங்க லிவரை நமக்கு எடுத்து வைக்கலாம். ஸோ இது ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி. ஸோ இந்த சர்ஜரி பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் ஒரு நல்ல பெஸ்ட் சர்ஜனை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை விடையும் நீங்கள் ஒரு ரொம்ப பெஸ்ட் ஹாஸ்பிட்டலை பார்க்குறது அதை விடையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லிவர் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரொம்ப ஹைஜீனாக இருந்தால் தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகும். அதையும் தாண்டி ரெக்கவரே ஆகும். ஸோ அப்படி சொல்லலாம். இதை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா இதுக்கு பின் விளைவுலாம் பயங்கரமாக இருக்கும். இது என்ன ஆகும்னா இதில் நம்ம லிவருக்கு போகிற வெயின் வழியாட்டு பிளட்டு போகாத இந்த பிளட்டு மண்ணீரலுக்கு போகுது, நம்மளுடைய வயிற்று பகுதிக்கு போகுது. இங்கே எல்லாமே இந்த பிளட் எல்லாமே போய்கிட்டு ஸோ இந்த லிவர் கெட்டு போய் அதிலேருந்து வர நீர் அந்த தண்ணி இதெல்லாமே வயிற்றில் போகுது. வயிறு பெருசாகுது, கால் பெருசாகும், உங்களுக்கு நுரையீரலுக்குள்ளாடி போய் மூச்சு திணறல் வரும். அதுக்கப்புறம் இது நிறைய ப்ரொசீஜர் பண்ணி இதை வெளியே எடுப்பாங்க இந்த தண்ணியை. ஸோ வராத வரைக்கும் நல்லது. ஸோ வராத இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு உள்ளதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இது வராமல் இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒன் ஆல்கஹால் எடுக்கக்கூடாது. ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணிடணும். ஸோ டெய்லி ஆல்கஹால் குடிச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு நம்பர் 1 பொசிஷனில் இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் ஆல்கஹாலை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். தென் செகண்ட் ஸ்டெப்பு நம்ம ஃபுட்டில் ஒரு சேஞ்சு கொண்டு வரணும். நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிச் ப்ரோட்டீன், தென் அதுக்கேற்ற ஃபைபரான ஒரு அழகான ப்ரோட்டீன் ஃபுட்டு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஒபேசிட்டியை குறைக்கணும், நம்ம வெயிட் குறைக்கணும், பாடியில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவையும் கம்மி பண்ணணும். அதுக்கு நம்ம சேனல் 100 days சேலஞ்ச் போய்கிட்டு இருக்குது கைஸ். அப்போ குயிக்காக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பாடியில் இருக்க வெயிட்டை குறைச்சி ஒரு ஹெல்த்தியான ஒரு வெயிட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அதையும் தாண்டி நீங்கள் ஹெப்படைட்டிஸ் எந்த ஒரு வைரஸுமே வராமல் ஒரு ஹைஜீனான வாழ்க்கையை நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் செலக்ட் பண்ணி போகணும். ஓகே கைஸ், அப்போ நம்ம வீடியோஸ் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிசீஸ் கண்டிஷனோட வரேன். அப்போது see you on the next video. Bye.